நீங்கள் சொல்கிறீங்கல்ல யாராவது வந்து இப்போ ஒரு கேரக்டர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு சேர்த்து மாட்டீங்க சேர்த்திக்க மாட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங் லெவல் ஆஃப் இதில் ஐ ஓன்ட். ஓகே ஓகே பிகாஸ் ஆடியன்ஸ் கேட்பாங்கல்ல. இல்லை அந்த கேள்வி தானே சார், அந்த கேள்வி கேட்கப்ப எல்லாம் முடிஞ்சிடும். நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கேள்வியை கேட்டு நான் ஒரு கதை யோசிச்சுன்னா தென் ஐ ஓன்ட் கான் மேக் த ஸ்டோரி. இப்போ நான் வந்து இப்போ இந்த இன்டர்வியூ வரப்போ நான் பேசணும் அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு நோக்கம் தெரியும் என்ன பேசணும். பறந்துபோது ஜூலை 4 ரிலீஸ் ஆகுது, இவருக்கு அப்படியே கூப்பிட்டாரு, நம்ம எதாவது யூஸ் பண்ணி 4 டிக்கெட் விற்போம், இவ்வளோ தான் என்னோட ஒரே பர்பஸ் இல்லையா. திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஃபார் மீ டு அட்டெண்டிங் த இன்டர்வியூ. உங்களோட பர்பஸ் வந்து ஓகே ஒரு டேரக்டர் படம் பண்ணியிருக்காரு, யூ லவ் குட் ஃபிலிம்ஸ், இந்த படம் பிடிச்சிருக்கு, வில் சப்போர்ட். இது இப்படி ஒன்று இல்லை, உங்கள் ப்ரொஃபஷன் அது இல்லையா. நீங்கள் என் மேலே உங்களுக்கு கோவம் கூட வந்துடலாம், நீங்கள் நிறைய இன்டர்வியூ கேட்டு ஒரு வரவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸ் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு நல்லா பேசக்கூடிய டைரக்டர் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி நீ உங்களை மாதிரி ஒரு ட்ரெஷர் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க மாட்டீங்கன்னா, ஏன்னா எல்லாரும் வராங்க இவர் மட்டும் வர மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு மாதிரி எனக்கு நம்ம 2 பேரும் பேசிட்டே தான் இருக்கும் ஆக்சுவலி ஓவர் த ஃபோன் ஆர் அண்ட் ஐ லைக் யூ. நான் உங்களுக்கு எந்த படம் அனுப்பினாலும் நீங்கள் அதை பார்த்து பெபிள் சப்டைட்டில் எழுதி கொடுங்கன்னு எழுதி கொடுத்தீங்க. அண்ட் எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் அம்சம் பிடிக்காது, ஆனால் உங்களோட பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா ஐ லவ் இட் சார். தேங்க்யூ. எனக்கு நீங்கள் எங்கள் படத்தை பற்றி நீங்கள் எழுந்தது எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் இருக்குது. ஐ திங்க் வி ஹேட் லாட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆன் தட், பட் ஐ ரெஸ்பெக்ட் யூ ஃபார் த பேஷன் ஃபார் சினிமா. நான் வந்து இப்போ உங்களுக்கு எனக்கு கருத்து முரண்கள் இருக்கலாம், ஆனால் நான் வந்து சார் இந்த படம் நல்லா இருக்குது, இது நீங்கள் பாருங்கள், பார்த்து இதுக்கு சப்டைட்டில் பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா வேலையும் விட்டு நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் குட் ஃபார் தமிழ் சினிமா அண்ட் கீப் டூயிங் இட் சார். ஐ ரெஸ்பெக்ட் யூ ஃபார் தட். பாரம்பரியமான கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில்.